பெரிய கப்பல்கள் ஆவியாகி விடுகின்றன. ஒரே ஒரு உடலும் கிடைக்கவில்லை. அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள இந்த விசித்திரமான பகுதி இதுவரை 1000க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டுள்ளது. அங்கே உண்மையில் என்ன நடக்கிறது? புளோரிடா, பியூர்டோரிகோ மற்றும் பெர்முடா இடையே உள்ள இந்த பகுதி டெவில்ஸ் ட்ரையாங்கிள் என்றும் அழைக்கப்படுகிறது. 945ஆம் ஆண்டு பிளைட் 19 என அழைக்கப்பட்ட 5 அமெரிக்க போர் விமானங்கள் இங்கு காணாமல் போனது. விசித்திரமானது என்னவென்றால் அவற்றை தேட சென்ற மீட்பு விமானமும் திரும்பி வரவில்லை. அங்கே திசைகாட்டி ஊசிகள் வெறித்தனமாக சுழல்கின்றன மற்றும் வானொலி அலைகள் நிற்கின்றன. சிலர் இதற்கு பிற கிரகவாசிகள் அல்லது அட்லாண்டிஸ் நகரம் காரணம் என்கிறார்கள். ஆனால் விஞ்ஞானிகள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனித்துள்ளனர். அங்கே கடலின் அடியில் அதிக அளவில் மீத்தேன் வாயு வெளியேறுகிறது. இது கப்பல்களை மூழ்கடிக்க முடியும். மேலும் அங்கே உருவாகும் அறுகோண மேகங்கள் 270 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று குண்டுகளாக தாக்குகின்றன. நீங்கள் ஒரு தடயவியலாளர் என்றால் இதை பற்றி சிந்தியுங்கள். இது ஒரு இயற்கை பேரழிவா அல்லது ஒரு அதிசய சக்தியா? கருத்து சொல்லுங்கள். சிலர் இந்த மர்மத்தை தீர்த்துவிட்டோம் என்கிறார்கள். ஆனால் விமானிகள் இன்னும் அங்கே பறக்க பயப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அந்த கடலுக்குள் ஏதோ ஒன்றை கண்டுள்ளனர்.